வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். திருநெல்வேலி மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த 5 தொகுதிகளிலும் நிர்வாகிகளை சந்தித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமா அவர்களோட கலந்து ஆலோசிக்க தான் இன்னைக்கு கூட்டமே நடக்குது. மற்றபடி நீங்க தான் கேட்கணும். இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு பிரதான எதிர்கட்சி சொல்லக்கூடிய அதிமுக அவங்க போட்டியிடலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்க அங்க வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டி அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்கறீங்க ஆளுங்கட்சியை கண்டு எதிர்கட்சிகள்லாம் நீங்க பயப்படக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? ஆளுங்கட்சி அங்க தேர்தல் வேலைக்கு போனா நம்மளையும் போன தேர்தலில் போன கடந்த ஆண்டு நடந்த தேர்தல் மாதிரி எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க, ஆடுகள் எல்லாம் இதுல பட்டியல அடைக்கிற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி அடைச்சிட்டு எதிர்கட்சிகள் மேலே வழக்கு போட்டு எதிர்கட்சிகள்லாம் செயல்பட விடாம பண்ற அளவுக்கு ஆளுங்கட்சி வெறி பிடித்து தெரியுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடணுங்கிறது தான் எங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருது. இந்த சூழ்நிலையில எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கை தான் எங்க எல்லாருடைய கருத்தும்.